إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள்
உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாகுவனாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால், மகத்தான உதவியால் ரமலானுடைய இறுதி கட்டத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தில் இது இறுதி ஜும்மாவாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நம் அனைவருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதம் இன்னும் சில தினங்களுக்கு பிறகு நம்மை விட்டு சென்றுவிடும். இந்த ரமலானில் இறுதியில் இருக்கக்கூடிய நாம் நம்மளை பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? நாம் உண்மையாகவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்காக என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்தோம், அல்லாஹ்விற்காக எப்படிப்பட்ட இபாதத்துகள் செய்தோம், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிப்பானே, அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? உண்மையாகவே ஒரு முஃமின் தன்னை பரிசோதித்து பார்க்கக்கூடியவனாக இருப்பான். நாம் செய்யக்கூடிய அமல்களை அவன் நிச்சயமாக பரிசோதிப்பான். இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானே, நாமெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்தோமே. வருடத்தில் ஒரு மாதம் அல்லாஹ்விற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் என்னென்ன அமல்கள் செய்தோம், என்னென்ன நற்காரியங்கள் செய்தோம், எப்படியெல்லாம் வணங்கினோம் என்பதை உண்மையாகவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை அல்லாஹ் முஃமின்களை பார்த்து கேட்கின்றான். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ்வை பயந்து தான் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் யாருமே வாழ முடியாது. அவனுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் உண்மையான இறையச்சவாதிகளாக நாம் இருக்கின்றோம். நம்மளை அல்லாஹ் படைத்திருக்கின்றானே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளை கேட்பானே. இந்த உலகத்தில் அல்லாஹை வணங்காமல் விட்டுவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் நமக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பானே என்ற ஒரு பயம், ஒரு அச்சம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மனிதரும் நாளை ஆகிரத்துக்கு என்ன அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளட்டும். நாளை மறுமை நாளுக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள், எதை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் கேள்வியாக கேட்கின்றார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு மாதம் வேலை செய்தால் அவனுக்கு சரியாக மாதம் இறுதியில் கூலி கொடுக்கப்படும். அவன் வேலை பார்த்ததற்கு சம்பளமாக கொடுக்கப்படும். அவன் எதற்காக வேலை பார்க்கிறான், எதற்காக உழைக்கிறான்? தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதற்காக, அதற்காக அவன் உழைக்கும் போது அவனுக்கு அல்லாஹ் மனிதன் உழைக்கும் பொழுது இந்த உலகத்தில் அவனுக்கு சம்பளமாக கூலி கொடுக்கப்படுகின்றது. அதே போல ஒரு மனிதன் நாளை மறுமை நாள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த ஆகிரத்துக்காக எதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான், எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் கேள்வியாக கேட்கின்றான். அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹ் நாளை மறுமைக்காக முற்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் மனிதர்களுக்கு. அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை, நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத் என்று நாம் சொல்லலாம், ஒரு அருட்கொடை என்று நாம் சொல்லலாம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படியெல்லாம் மாற வேண்டும், எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் மறுமைக்காக நாம் இங்கே உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் கை சேதம் அடைந்தவர்களாக நாம் நின்றுவிடக்கூடாது. நாளை மறுமை நாளில் எல்லோரும் நிற்பார்கள். நாம் இங்கே சரியான முறையில் உழைத்தோம் என்றால், சரியான முறையில் அமல்கள் செய்திருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்
நம்மளை ஒருபோதும் நரகத்தில் போட மாட்டான். நமக்கு அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்த மாட்டான். அதனால்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட 23 நோன்புகளை முடித்துவிட்டு 24வது நோம்பில் நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்தோம்? இந்த 23 நாட்களில் உண்மையாகவே எந்த நோக்கத்திற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நாம் அடைந்தோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே பரிசோதித்து பார்க்க வேண்டும். இறையச்சவாதிகளாக நீங்கள் ஆக வேண்டும். உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தில் தக்குவா இருந்ததா? இறையச்சம் வந்ததா? இறையச்சம் வந்து இருந்தால் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் சரியான ஜமாத்துடன் இமாம் மோதினார் அவர்கள் பாங்கு சொன்ன உடனே நாம் என்ன செய்திருப்போம்? பள்ளிக்கு வந்திருப்போம். அதே போல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய அந்த இஹ்லாஸ் நம்மிடத்தில் வந்திருக்கின்றோம். ஆனால் நம்மிடத்தில் இறையச்சம் வந்ததா இல்லதா என்பதை நாம் உண்மையாகவே அந்த தக்குவாவை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஈமான் கொண்ட இறை விசுவாசிலே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன் இருந்தவர்கள் போல அவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. எதற்காக அவர்கள் கடமையாக்கப்பட்டது? நோன்பின் மூலமாக அவர்கள் இறையச்சவாதிகளாக ஆகலாம். உண்மையாகவே இந்த நோன்பு மனிதனை ஒரு முத்தகீனாக ஆக்குகின்றது, ஒரு இறையச்சவாதியாக ஆக்குகின்றது. எப்படி? நாம் அல்லாஹ்விற்காக நோன்பு இருக்கும் பொழுது எந்த தீமையான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம், பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டோம். ஏன்? எதற்கு? எங்கே அல்லாஹ்வுக்காக நாம் நோன்பு வைக்கின்றோமே, இந்த நோன்பு பாலாகிவிடக்கூடாது, இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. அதனால் அந்த இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு ஒரு கடமையாக ஆக்கியிருந்தார். அந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருந்ததா என்பதை உண்மையாகவே நாம் பரிசோதி பார்க்க வேண்டும். என் இதயம் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுதா? நான் அல்லாஹ்வை அதிகமாக பயந்து கொண்டிருக்கின்றனா? நான் உண்மையாகவே பாவங்களை விட்டுவிட்டனா? நோன்பிற்கு முன்பு என்னென்னவோ பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். அநியாயம் செய்து கொண்டிருந்தேன், ஏமாற்றிக் கொண்டிருந்தேன், துரோகம் செய்து கொண்டிருந்தேன், பாவமான ஈடுபட்டு கொண்டிருந்தேன். இந்த நோன்பில் நான் இந்த 23 நாட்களில் அந்த பாவத்தை விட்டுவிட்டனா? தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிட்டு விலகி இருந்தனா என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நம்முடைய தொழுகையை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ரமலானுக்கு முன்பு நாம் 5 வேளை தொழாத மனிதர்களாக இருந்தோமே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு அந்த பயிற்சி கிடைத்ததா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பானேன். அவ்வருமா யுஹாசிபு பிஹில் அப்து யௌமல் கியாம அஸ்ஸலாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கியாமத் நாளில் அடியாரிடம் முதலில் கணக்கெடுக்கப்படுவது தொழுகை தான். முதலில் கணக்கெடுக்கப்படுவது தொழுகையை பற்றி தான், கேள்வி கேட்கப்படுவது தொழுகையை பற்றி தானே. அந்த தொழுகை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் சரியாக தொழுதோமா? ரமலானுக்கு முன்பு தான் நாம் தொழுகவில்லை. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தானே. நோன்பு வைத்தால் வெறும் நோன்பு வைப்பது அந்த நோன்பு அல்ல, அந்த நோன்பில் தொழுகையும் இருக்க வேண்டுமே. வெறும் அல்லாஹ்விற்காக உணவையும் தண்ணீரையும் விட்டு விடுவது நோன்பு அல்ல. அந்த நோன்பு என்பது அதில் இபாதத் தொழுகையும் இருக்க வேண்டுமே. அந்த தொழுகையை நாம் சரியாக தொழுதோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? அந்த தொழுகை சரியாக இருந்ததா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? நாம் ஃபஜருடைய தொழுகை சரியாக தொழுதோமா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? ஆக நாம் இதை நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. 5 நேர தொழுகை சரியாக இருக்கிறதா? ஜமாத்தில் நாம் தொழுகிறோமா? தராவி தொழுகையில் கலந்து கொண்டோமா என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் கேட்க வேண்டும், நம்மளை பரிசோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு எப்படி இருந்தது? இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு எப்படி இருந்தது? அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டோமா? இந்த குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டது. அல்லாஹ் இந்த குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் அருளினானே. லைலத்துல் கத்ர் இரவு, இறுதி 10 நாட்கள் ஒரு இரவில் இருக்கின்றது. அந்த புனிதமான இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானே. அந்த குர்ஆனை நாம் சரியாக ஓதினோமா? அந்த குர்ஆனை நாம் விளக்கத்தை கொண்டு படித்தோமா? தர்ஜுமாவை படித்து பார்த்தோமா என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டாமா? நம்முடைய உள்ளத்தில் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? அதிகமான முஸ்லிம்கள் நோன்பு வைப்பார்கள், 5 வேளை தொழுவார்கள், ஆனால் குர்ஆன் ஓதுவதில் மிக குறைவாக, கவனக்குறைவாக இருப்பார்கள். ஏன்?
அவர்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்வார்கள். வேலை பார்க்கக்கூடிய நேரம், வேலை இருக்கின்றது, உழைக்க வேண்டும், உலகத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த குர்ஆன், ரமலான் என்றாலே குர்ஆன் தானே, அந்த குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நாளை மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. மனிதன் நரகத்தில் தள்ளப்படும் போது அவனை அல்லாஹ் அவனுடைய பாவத்தின் மூலமாக நரகத்தில் தள்ள போகும்போது குர்ஆன் ஒரு மேகமாக வந்து அவனிடம் அவனுக்காக பரிந்துரை செய்யுமே, சிபாரி செய்யுமே, சூரா பக்கரா நிழல் போல வருமே, மேகம் போல வருமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த குர்ஆனை நாம் ஓதி பார்த்தோமா? அந்த குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு இருந்ததா என்பதை நிச்சயமாக நாம் ரமலானுக்கு இந்த முடிவதற்கு முன்பே நாம் என்ன செய்ய, நம்மளை பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? எத்தனை ஜூஸ் ஓதி முடித்தோம்? எத்தனை தடவை குர்ஆனை ஓதி முடித்திருந்திருப்போம்? ஒரு பக்கமாவது நாம் குர்ஆனை ஓதிருப்போமா என்பதை நிச்சயமாக மனிதர்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்த மாதத்தில் குர்ஆன் எவ்வளவு ஓதினம் என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதன் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோமா? குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையாக நம்மை மாற்றி அமைத்தோமா என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய குணநலன்களை பரிசோதிப்பது, நம்மளுடைய உள்ளங்களை, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஆக்டிவிட்டி, நாம் எப்படி இருக்கின்றோம்? உண்மையாக நமக்கு இந்த ரமலான் என்ன பயிற்சி கொடுத்தது? நம்மளுடைய குணங்கள் மாறியதா? நம்மளுடைய குணங்கள் ரமலானுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? கோபக்காரனாக இருந்திருப்போம், அதிகமாக புறம் பேசக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம், அதிகமாக பொய் பேசக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து விட்டோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஹதீஸை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டாமா? மல்லம் யதா கௌலஹு, யார் பொய் பேச்சையும் தவறான செயல்கள் விட்டுவிடவில்லை என்றால் அவர் உணவு பானம் விட்டு இருப்பதற்கு அல்லாஹ்விற்கு தேவையில்லை என்று சொன்னார்களே. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நம்முடைய குணங்களை எப்படி மாற்றிக்கொண்டோம்? நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய குணம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பொய் பேசக்கூடியவர்களாக இருந்திருப்போம். வியாபாரத்தில் பொய் பேசுவோம், குடும்ப விஷயங்களில் பொய் பேசுவோம், நண்பர்களுடன் பொய் பேசிக்கொண்டிருப்போம். அதையெல்லாம் விட்டு விட்டோமா? அதையெல்லாம் விட்டு விட்டோமா? அதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்தோமா? மேலே இடம் இருக்கு, மேலே போலாம். இந்த ரமலானுடைய மாதத்தில் வீணான பேச்சை விட்டு விலகி இருந்தோமா? அதே போல நாம் மானக்கேடான செயல்களில் ஈடுபட்டு இருந்திருப்போம். ரமலானுக்கு முன்பு தொழுகை இல்லாமல் கேவலமான மன இச்சைகளை பின்பற்றி வாழ்ந்திருந்திருப்போமே. இந்த ரமலானுடைய மாதம் நோன்பு வைத்ததின் மூலமாக அதையெல்லாம் விட்டு விலகி இருந்தோமா? நம்முடைய குணம் மாறியதா என்பதை நாம் நிச்சயமாக பரிசோதித்து பார்க்க வேண்டும். கோபத்தை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தோம், நம்மளுடைய நாவை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தோம், இதை நாம் சரியாக செய்தோமா? நோன்பு பசியை மட்டும் தீர்ப்பதல்ல, இந்த நோன்பு இருக்கின்ற பசியை மட்டும் விட்டு வைப்பதல்ல, குணத்தையும் மாற்றக்கூடியது என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் நமக்கு அதை பயிற்சி கொடுத்ததா என்பதை நம்மளை பரிசோதித்து பார்க்கணும். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்வினடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்மளை விட்டு பிரியக்கூடிய இன்னும் சில நாட்களை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 6 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம், இன்னும் 6 நோன்பு மட்டும்தான் நம்மிடம் இருக்கின்றது. இந்த 6 நோன்பிலாவது, இந்த 6 நாட்களிலாவது நம்மளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் செய்யாத அமல்களை இனிமேலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். சஹாப் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வருகின்றார்கள். ஒரு மனிதர் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத் அவர் கேள்வியை கேட்கின்றார். ரமலான் முடிந்து விட்டது, சிலர் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், சிலர் அழுகின்றார்கள் என்று கேட்கும் பொழுது அப்போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரமலானை தனது அடியார்கள் நன்மைகளில் போட்டி போடும் ஒரு மைதானமாக ஆக்கியுள்ளார். இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது ஒரு மைதானம், போட்டி போடக்கூடிய ஒரு மைதானம். இந்த மைதானத்தில் வெற்றி அடைந்தவர்கள் யார், தோல்வி அடைந்தவர்கள் யார் என்பதை மனிதன் தான் பார்க்க வேண்டும், மனிதன் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உண்மையாகவே இந்த மைதானத்தில் நாம் வெற்றி பெற்றோமா? உண்மையாகவே இந்த மைதானத்தில் நம்முடைய வெற்றி எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மைதானத்தில் 2 டீம் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் போட்டி போட்டு விளையாடுவார்கள்,
அதே போல மறுமைக்காக நம்மளுடைய போட்டி எப்படி இருந்தது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றானே, சாபிகு இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பாவம் மன்னிப்பின் பக்கம் போட்டி போட்டு விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே. இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் நாம் செய்திருந்திருப்போம், அந்த பாவங்களுக்கெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் நாம் போட்டி போட்டு மன்னிப்பு கேட்டோமா, தௌபா செய்தோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்கு எல்லாம் உள்ளடியார்களே, அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நம்மளை பரிசோதிக்க வேண்டும். எப்படி இருக்கின்றோம், எப்படி இருந்தோம், எப்படி இருக்கின்றோம், இனிமேல் எப்படி இருக்க போகிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும், நீங்கள் கணக்கெடுப்பதற்கு முன் உங்களை நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை பார்ப்பதற்கு உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்களை நீங்கள் பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களைத்தான் விசாரிப்பான், உங்களைத்தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதனால் நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இன்னும் இருக்கக்கூடிய சில நாட்களில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் எவ்வாறு எப்படியெல்லாம் திருத்திக் கொள்ள முடியுமோ அப்படி நீங்கள் திருத்திக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த ரமலானுடைய மாதத்தை அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ரமலான் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் முடிவில் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள். நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்து கொண்டு வருகின்றோம். நோன்பு வைக்கின்றோம், இரவு தொழுகை தொழுகின்றோம், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கின்றோம், திக்ர்கள் செய்து கொண்டிருப்போம். அதே போல தான தர்மங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்போம். ஜகாத் கடமையாக்கப்பட்டுள்ளது, அந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவர் அந்த ஜகாத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இப்படி பல நன்மையான காரியங்களை அல்லாஹுக்காக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல ரமலான் முடிவில் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. இந்த ரமலானுடைய மாதத்தில் மனிதனால் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும். சில நேரங்களில் மனிதன் மூலமாக சில தவறுகளோ அல்லது சில வீணான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்திருப்பார்கள். அதற்கு பரிகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை வைத்திருக்கின்றார்கள். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கின்றது. அந்த செயலை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கின்றது. ஒரு மனிதன் அதாவது விபச்சாரம் செய்து விட்டால் அந்த விபச்சாரத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும், அது இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது. அதே போல நோன்பு வைக்கவில்லை என்றால் அதற்கும் பரிகாரம் என்ன என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் மனிதர்கள் மூலமாக சில தவறுகள் ஏற்படும் போது ஒரு பரிகாரத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இறுதியில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது. இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கின்றதே, இது பெருநாள் தர்மம் ஆகும். ஃபித்ரா என்றால் தர்மம், அதாவது ஃபித்ரா, ஈதுல் ஃபித்ர் என்று நாம் சொல்லுகின்றோம். ஃபித்ரத் என்ற வார்த்தைக்கு ஒரு புதுசாக உருவாக்கக்கூடியது என்பது. ஃபாத்திரு சமாவாதி வல், படைப்பாளன் வானங்களையும் பூமியில் படைத்தான் என்ற வார்த்தைக்கு ஃபாத்திர் என்று சொல்வார்கள். ஃபித்ரத் என்றால் இயற்கை என்று சொல்வார்கள். அதில் ஈதுல் ஃபித்ரு, ஜகாத்துல் ஃபித்ர் என்று வருகின்றது. இந்த ஃபித்ரை நோன்பின் தர்மம் என்று சொல்வார்கள், பெருநாள் தர்மம் என்று சொல்வார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது எல்லார் மீதும் கடமை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏழை பணக்காரன்
என்ற வித்தியாசம் சொல்லவில்லை. பணக்காரர்கள் மட்டும்தான் கடமை என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் இது கடமையாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தின் தலைவர், குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் கணக்கு எடுத்து அன்று பிறக்கக்கூடிய, பெருநாளுக்கு முன்பு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கூட கணக்கு வைத்து ஜகாத்துல் ஃபித்ரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இது நிச்சயம் கட்டாய கடமையாக இருக்குது. இது எதற்காக நாம் கொடுக்கின்றோம் என்றால், இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற ஹதீஸ்கள் வரக்கூடியது ஏழைகளுக்கு உணவாகவும், அதாவது இந்த மூலமாக இந்த ரமலானுக்கு பிறகு பெருநாள் வருகின்றது, அந்த பெருநாள் அன்று ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஏழைகளும் அவர்களும் திருப்தியாக சந்தோஷமாக வாழ வேண்டும், பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஏழைகளுக்கு உணவாகவும், நோன்பாளி செய்த தவறுகள் மற்றும் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு தர்மம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கியிருக்கின்றார்கள். இது எப்போது கொடுக்க வேண்டும் என்றால், பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அதனை வழங்கிவிட்டால் அதுவே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஃபித்ராவாக இருக்கின்றது. பெருநாளுக்கு பிறகு கொடுக்கக்கூடியது அல்ல. இது பெருநாளுக்கு தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது சாதாரண தர்மமாக மாறும். ஆனால் இது பெருநாள் தொழுகைக்கு முன்பு கொடுத்தால் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத் வார்த்தை எதற்காக வருகின்றது என்றால், ஜகாத் கடமையாக்கப்படும், தூய்மையாக்கப்படக்கூடியது. ஜகாத் என்றாலே உங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது. அதே போல் இந்த சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் என்பது உங்களை இந்த நோன்பில் இருந்து உங்களை தூய்மையாக்குகின்றது. நோன்பில் செய்த பாவங்களிலிருந்து அந்த நோன்பு முழுமையாக அடைவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆக இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றார். யார் யாரெல்லாம் கொடுக்க வேண்டும்? சுதந்திரமானவர், அதாவது அன்றைய காலகட்டத்தில் அடிமைகள் இருந்தார்கள். அதனால் சுதந்திரமானவர், அடிமை, ஆண், பெண், சிறியவர், பெரியவர் ஆகிய அனைத்து முஸ்லிம்களும், முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைவரும் பேரித்த மரம் அல்லது கோதுமையில் ஒரு சா, அன்றைய உணவாக இருந்தது பேரிச்ச மரமும் கோதுமையும் இருந்தது, அதில் ஒரு சா கிட்டத்தட்ட 2.5 கிலோ ஒரு சா அளவு ஜகாத்து ஃபித்ரை வழங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். ஃபரத, கடமையாக்கினார்கள் என்பதை இங்கே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் நிச்சயமாக குடும்ப தலைவர், பொறுப்பாளி, அவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எப்போது கொடுக்க வேண்டும்? இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாம் அதற்கு முன்பு கூட கொடுக்கலாம். ஏன்னா பல ஹதீஸ்களில் வருகின்றது, சஹாபாக்கள் முன்பே என்ன செய்தார்கள்? ஜகாத்துல் ஃபித்ரை திரட்டினார்கள். முன்பே திரட்டி 3 நாட்கள் வரை அதை பாதுகாத்து வைத்தார்கள். பிறை தெரிந்ததற்கு பிறகு கொடுத்திருக்கின்றார்கள். எப்போது பெருநாளுடைய பிறை தெரிகின்றதோ அப்போது என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். இன்று நாம் ஜமாத்தாக இருக்கின்றோம், நம்மிடத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது, பள்ளிவாசல் இருக்கின்றோம், ஒரு கூட்டமைப்போடு ஒரு கட்டமைப்போடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு பள்ளியில் ஒரு நிர்வாகம் இருக்கும் பொழுது இங்கே உள்ளவர்கள், இங்கே உள்ள மஹல்லா வாசல் என்ன செய்ய வேண்டும்? ஜகாத்துல் ஃபித்ரை இந்த பள்ளி வாசல்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த இடங்களோ என்ன செய்யணும்? ஒன்று சேர்த்து எங்கே ஏழைகள் இருக்கின்றார்களோ, கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்களோ, நோன்பு தொழுகை பெருநாள் தொழுகைக்கு முன்பே, அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்பே அதை விநியோகம் செய்துவிட வேண்டும். இதுதான் ஒரு பொறுப்பு, இதுதான் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆக இதை புரிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவதாக, இறுதியில் செய்யக்கூடிய இன்னொரு காரியம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது. அதே போல ஜும்மா தொழுகைக்கு பிறகு கூட ஃபைதா குதியத்தி ஸலாத்து, அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஃபத்குருல்லாஹ், அல்லாஹ் சொல்கின்றானே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஜும்மா தொழுகைக்கு பிறகு கூட நாம் அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டும். ஹஜ் முடிந்ததற்கு கூட, ஹஜ்ஜினுடைய நேரங்களில் கூட அல்லாஹ்வை நாம் என்ன ஃபைதா கதைத்தும் மனாசிக்கும் ஃபத்குருல்லாஹ கதிக்கிருக்கும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றோம். அதே போல
நோன்பு முடியும் பொழுது அங்கே இருந்து நாம் அல்லாஹை அதிகமாக பெருமைப்படுத்துவது என்பது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றோம் என்றால் அல்லாஹ்விற்கு நாம் என்ன செய்கின்றோம்? நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த ஒரே ஒரு நோக்கம், அல்லாஹ்வை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்யவும், அதாவது இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்கள் நோன்புடைய எண்ணிக்கையை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லிவிட்டான். நோன்புடைய அந்த கணக்கு 30 நாட்கள் முடிவதற்கு பிறகு அல்லாஹ்வை நீங்கள் புகழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினானே, இந்த நோன்பு வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தானே, சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தானே, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். ஆக இதன் மூலமாக நீங்கள் லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி உள்ள அடியானாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இது ஒரு காரியம். ஆக இது ஒன்று. மூன்றாவதாக அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் நாம் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நோன்பு வைத்தோம், தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், தான தர்மங்கள் செய்தோம், ஜகாத் கொடுத்தோம், எல்லாவற்றையும் கொடுத்தோமே. நாம் என்ன செய்ய வேண்டும்? இது அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? ஒவ்வொரு முஃமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு முஃமின் எந்த ஒரு நற்காரியம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் உடனே அவன் பிரார்த்தனை செய்வான், ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹும்ம தகப்பல் மின்னா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக வீடு கட்டினார்கள். அல்லாஹ்விற்காக பைத்துல்லா கட்டியதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? ரப்பனா தகப்பல் துவா, ரப்பனா தகப்பல் மின்னா என்ற துவாவை ஓதினார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருநாள் நோன்பு முடிந்து விட்டது, அமல்கள் செய்து முடித்து விட்டோம் என்று அமைதியாக இருந்து விடக்கூடாது. நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம தகப்பல் சியாமனா வ ஸலாத்தனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ குஊதனா. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் கியாம் செய்தோம், ருக்கு செய்தோம், சஜ்தா செய்தோம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக உண்மையான இறையச்சவாதிகளுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அதே போல அமல் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ என்ற ஒரு கவலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் செய்த அமல்கள் எங்கே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்ற ஒரு கவலை நிச்சயமாக நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் அதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வசனத்திற்குரிய விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். வல்லதீன யுத்தூன மா அத்தவ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும். இந்த வசனம் இறங்குகின்றது. அந்த வசனத்தில் என்ன கூறப்படுகின்றது என்றால், தம் இறைவனிடமே திரும்பி செல்ல இருக்கிறோம். நாம் எல்லாம் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று அவர்கள் உள்ளங்கள் அஞ்சிய நிலையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். நாம் எப்படியோ நம்ம அல்லாஹ்விடத்தில் செல்ல போகின்றோம், ஆனால் எந்நேரமும் நம்முடைய உள்ளங்கள் அஞ்சிய நிலையில் இருக்குமே, அந்த அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் வாட்டி வதைத்து கொண்டு இருக்கும். அதை பற்றி, இந்த வசனத்தை பற்றி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கும் பொழுது, இவர்கள் யாராக இருப்பார்கள் யா ரசூலல்லாஹ்? இவர்கள் மது அருந்தியவர்களாக இருப்பார்களாம், விபச்சாரம் செய்தவர்களாக இருப்பார்களாம், திருடுபவர்களாக இருப்பார்களா? இவர்களை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றானா? ஏன் பயப்படுகின்றார்கள்? அல்லாஹ்விடம் திரும்பி செல்வதற்கு பார்த்து ஏன் பயப்படுகின்றார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சித்திக்கின் மகளே, இல்லை, சித்திக்கின் மகளே அவர்கள் இல்லாது இந்த மது அருந்தியவர்களோ, விபச்சாரம் செய்தவர்களோ, திருடியவர்களோ, ஏமாற்றியவர்களோ அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்ற அச்சத்தில் அவர்கள் இல்லை. யார் தெரியுமா? அவர்கள் யார் என்றால், அல்லாஹ் துக்பல மின்ஹும் உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத். அவர்கள் நோன்பாளிகள். வலாகின்னஹும் அல்லதீன யஸூமூன வ யுஸல்லூன வ யதஸத்தகூன. அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள், நோன்பு நோற்பவர்கள், தொழுதவர்கள், தர்மம் செய்பவர்கள், தமது நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ என்று அஞ்சுவார்கள். அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நாம் எல்லாம் செய்த அமல்கள் அல்லாஹ் எங்கே ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்ற அந்த அச்சத்தை பற்றி தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு நேரமும் பயந்து கொண்டே இருப்பார்கள். நாம் தொழுதேன், நோன்பு வைத்தேன், இன்றெல்லாம் நாம் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் நோன்பு வைத்து விட்டோம், தான தர்மங்கள் செய்து விட்டோம், சரியான முறையில் ஜகாத்தை கொடுத்து விட்டோம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோமே, அது அல்ல.
மனிதன் பயப்பட வேண்டும். இங்கே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன்பு நிற்க போகின்றமே, நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தானே அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அது நடந்துச்சா இல்லையா என்பது கவலை ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த அடியார்கள் தான் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மறுமை நாள் அவர்கள் உயிர் பிரியும் வரை அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்கு நாம் நோன்பு வைத்து விட்டோம், நம்முடைய உள்ளத்தில் கவலை இருக்க வேண்டும், அல்லாஹ் இதை அங்கீகரிக்க வேண்டும், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கவலை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு அதிகமான படிப்பினைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதம் செய்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அல்லாஹ் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்தது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக் தருவானாக. நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறி என்னுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜீப் லக்கும் வ லதிக்ருல்லாஹி அக்பர். கீழே நிற்க முடியுமா, மேலே இடம் இருக்குது, மேலே போகலாம் தாராளமாக இன்ஷா அல்லாஹ்.